பணம் கொடுத்தால் மருத்துவராகலாம், பணம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மதிப்பெண் போட மாட்டார்கள். இப்படிதான் பாஜக அரசு ஆட்சி இந்த ஒரு கொடூர செயலை மாணவ மாணவிகளுக்கு எதிராக தொடர்ந்து செய்து வருகிறது. பாஜக அரசு வந்த பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த தடையாணையில் இருந்த அந்த வழக்கை தூசி தட்டி எழுப்பி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்களில் இந்த நீட்டை கொண்டு வந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு நீட்டை அனுமதித்தார். ஆனால் இந்த நீட் எவ்வளவு நம்முடைய குழந்தைகளை, தமிழ் குழந்தைகளை பலி வாங்கி இருக்கிறது. சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினார். ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களையும் நேசிப்பவர், இந்திய மக்களையும் நேசிப்பவர். உடனே அந்த தீர்மானத்தை மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் அதை அப்படியே வைத்துக்கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார். எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை தமிழ்நாடு கண்டதில்லை. இது காங்கிரஸ் காலத்தில் தான் முதல் கொண்டு வரப்பட்டது என்று ஒரு உண்மைக்கு புறம்பான பரப்புரையை செய்து வருகிறார்கள். தேவை என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதை தேவையில்லை என்று நீங்கள் முடிவெடுக்கலாம் என்று. ஆனால் ஆளுநரும் ஒன்றிய அரசும் இதில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? பல லட்சம் கோடிகள் ஆண்டுக்கு வருமானத்தை எடுக்கிறார்கள். நீங்கள் சேர வேண்டும் என்றால் நீட் தேர்விற்கும் பணத்தை கட்ட வேண்டும். லட்சக்கணக்கான பணங்கள். கிராமப்புற மாணவர்கள் எப்படி இதில் சேர முடியும்? ஏழை எளிய மாணவ மாணவிகள் எப்படி இந்த தேர்ச்சியில வெற்றி பெற முடியும்? இது சாதாரண மாமனிதன் மக்களுக்கே தெரிகிறது என்றால் மாமனிதன் என்று சொல்லிக்கின்ற மோடிக்கும் தெரியவில்லை, ஒன்றிய அரசிற்கும் தெரியவில்லை. புதியதாக பதவியேற்றிருக்கின்ற இடது பக்கம் வலது பக்கம் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவையும் துணைக்கு வைத்துக் கொண்டு நடக்கின்ற ஆட்சி எவ்வளவு நாட்கள் நடக்கும் என்று தெரியாது. இப்பொழுதே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஓட்டெடுப்பில் சிலர் கலந்து கொள்வார்களா? வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற்றால் எத்தனை மாதங்கள் இந்த ஆட்சி நீடிக்கும்? கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேறுவதற்கு இப்பொழுதே வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் இந்த பாஜக ஆட்சியில நியாயமாக நேர்மையாக நடக்கவில்லை, அனைத்திலும் தில்லுமுள்ளுகள் நடந்திருப்பது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. நீட் எதற்கு தேவை? கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியுமா? அரசு பள்ளியிலே படிக்கும் மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியுமா என்று தொடர்ந்து இந்த குரல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒலித்து வருகிறது. ஆனால் அரியலூர் அனிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு, தற்கொலைக்கு பிறகு இந்த தேசம் முழுவதும் இது தேவையா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் 2016 வரை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நீட்டை தமிழ்நாட்டிற்கு விடவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு நீட்டை அனுமதித்தார். ஆனால் இந்த நீட் எவ்வளவு நம்முடைய குழந்தைகளை, தமிழ் குழந்தைகளை பலி வாங்கியிருக்கிறது, தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய பட்டியலே இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு புதிய ஆட்சி அமர்ந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினார். ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களையும் நேசிப்பவர், இந்திய மக்களையும் நேசிப்பவர். உடனே அந்த தீர்மானத்தை மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் அதை அப்படியே வைத்துக்கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார். எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை தமிழ்நாடு கண்டதில்லை என்பது போன்று அவருடைய பணி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. எதற்கெடுத்தாலும் எதிர்க்கட்சிகள் இது காங்கிரஸ் காலத்தில் தான் முதல் கொண்டு வரப்பட்டது என்று ஒரு உண்மைக்கு புறம்பான பரப்புரையை செய்து வருகிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது வாதிக்கப்பட்டது, நாடாளுமன்ற மேலவை குழுக்கு பரிந்துரைக்கப்பட்டது, அதனுடைய தீர்ப்பெல்லாம் வந்திருக்கிறது, பரிந்துரைகள் எல்லாம். மாடர்ன் டென்டல் காலேஜுடைய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டை சார்ந்த உச்சநீதிமன்ற நீதியரசர் பானுமதி அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீட் என்பதையெல்லாம் தமிழ்நாடே அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து கொள்ளலாம், தேவை என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதை தேவையில்லை என்று நீங்கள் முடிவெடுக்கலாம் என்று.
ஆனால் ஆளுநரும் ஒன்றிய அரசும் இதில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த நீட் என்பது ஒரு வணிக வியாபாரமாக மாறி இருக்கிறது. பல லட்சம் கோடிகள் ஆண்டுக்கு வருமானத்தை எடுக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு முன்னுதாரணம் தமிழ்நாட்டை சார்ந்த உதித் சூர்யாவுடைய வழக்கு. எப்படி உதித் சூர்யா வழக்கு வெளியே வந்தது? எப்படி ஆள்மாறாட்டம் செய்தார்கள்? இது நடந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் தற்போது குஜராத்தில் எப்படி ஆள்மாறாட்டம் செய்தார்கள்? உங்களுக்கு தெரிந்த பதிலை மட்டும் எழுதுங்கள், தெரியாததை விட்டு வந்து விடுங்கள். அந்த மாணவர்களுக்காக ஆசிரியர்களே எழுதுவார்கள். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை. ஆள்மாறாட்டம் செய்வது, ஆசிரியர்களே தேர்வை எழுதுவது, பிறகு கிரேஸ் மார்க் என்ற கூடுதல் மதிப்பெண் வழங்குவது. சட்டத்தில் இல்லாதையெல்லாம் மோடியுடைய அரசு நீட்டிலே நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. ஆக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் இது தடுப்பாணையில் இருந்தது. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சங்கல்ப் என்ற இயக்கம், ஆர்எஸ்எஸ் நாக்பூரில் இயக்கின்ற இயக்கம் மனுதாரராக போய் மனுதாரர் சங்கல்ப் இயக்கம் வாதியாக, இவர் பிரதிவாதியாக ஒன்றிய அரசு. என்ன நடந்தது? உச்சநீதிமன்றத்தில் நீட் நடத்தலாம் என்று அனுமதியை பெற்றார்கள், தீர்ப்பை வாங்கினார்கள், நீட்டை கொண்டு வந்தார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இப்பொழுது இருக்கின்ற நட்டா அவர்கள், அன்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரே சீரான பாடத்திட்டங்கள் வரும்பொழுது நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம், அது வரும் வரை அனுமதிக்க மாட்டோம் என்று விலக்கு வாங்கி வந்தார். அதற்கு பிறகு எல்லா கதையும் தெரியும். ஆனால் இப்பொழுது நீட் இந்த வணிகமயமாக்கப்பட்ட பிறகு ஒரு கல்வி பயிற்சி நிறுவனங்களும் பள்ளிக்கூடத்தில் ஒரு அலுவலகத்தை திறக்கிறார்கள். நீங்கள் சேர வேண்டும் என்றால் நீட் தேர்விற்கும் பணத்தை கட்ட வேண்டும். லட்சக்கணக்கான பணங்கள். கிராமப்புற மாணவர்கள் எப்படி இதில் சேர முடியும்? ஏழை எளிய மாணவ மாணவிகள் எப்படி இந்த தேர்ச்சியில வெற்றி பெற முடியும்? இது சாதாரண மாமனிதன் மக்களுக்கே தெரிகிறது என்றால் மாமனிதன் என்று சொல்லிக்கின்ற மோடிக்கும் தெரியவில்லை, ஒன்றிய அரசிற்கும் தெரியவில்லை. ஆனால் தற்கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு யாரும் கண் திறந்து பார்க்க மாட்டார்கள், காது கொடுத்து கேட்க மாட்டார்கள், மௌனியாக இருப்பார்கள். யார் இறந்தால் என்ன அவர்களுக்கு? பைஜு நிறுவனம் போன்ற கல்வி நிறுவனங்களால் லட்சக்கணக்கான கோடிகள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு வடநாட்டுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பின்புலமாக நடத்துகிறது. இதையெல்லாம் கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை மூடி மறைத்து விடுகிறார், காங்கிரஸ் காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது என்று. ஒருபோதும் காங்கிரஸ் காலத்தில் நீட் வரவில்லை. பாஜக அரசு வந்த பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த தடையாணையில் இருந்த அந்த வழக்கை தூசி தட்டி எழுப்பி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்களில் இந்த நீட்டை கொண்டு வந்தார் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நீட்டு தேவையா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாம் தேர்வு எழுத போனால் உடைகளை கத்திரிக்கோளால் வெட்டுகிறார்கள், கம்மலை கைட்டி வைக்கின்றார்கள், மூக்குத்தி போட்டு போகக்கூடாது, தாலியை கைட்டி வைத்து விட்டு உள்ள போய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால், நிறுவனங்களை சரி செய்தால் உடனே அவர்களுக்காக தேர்வாணையர்கள், ஆசிரியர்களே அவர்களுக்கு தேர்வை எழுதுகிறார்கள். எப்படிப்பட்ட அநியாயம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி, வேறொரு மாநிலங்களுக்கு ஒரு நீதியாக இருக்கிறது. இந்த என்டிஏ என்று சொல்லுகிறார், நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. எவ்வளவு பெரிய அட்டுழியம்! இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சியே தவறு செய்கிறது, வேலியே பயிரை மேய்கிறது. அப்பொழுது எப்படி அங்க தேர்வு ஒழுங்காக நடக்கும்? முன்பு கேள்விப்பட்டது, கல்வி நிறுவனங்கள் முறைகேடில் இறங்குகிறது, ஆள்மாறாட்டம் செய்கிறார்கள், அங்கே நடுவனாக போகிற ஆசிரியர்கள் தவறு செய்கிறார்கள் பணத்தை வாங்கி கொண்டு என்று வருடம் கேள்விப்பட்டோம். முதல் முறையாக இந்த ஆண்டு தேர்வு முகமை அந்த என்டிஏ நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சியை தவறு செய்திருக்கிறது. வேண்டியவர்களுக்கு கூடுதலாக ஒரு மதிப்பெண், வேண்டாதவர்களுக்கு மதிப்பெண் இல்லை. இது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் எப்படி நாம் தரம் பிரித்து பார்க்க வேண்டும் என்றால், பணம் கொடுத்தால் மருத்துவராகலாம், பணம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மதிப்பெண் போட மாட்டார்கள். இப்படிதான் பாஜக அரசு ஆட்சி இந்த ஒரு கொடூர செயலை மாணவ மாணவிகளுக்கு எதிராக தொடர்ந்து செய்து வருகிறது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலிக்கு வரும் பொழுது பரப்புரையிலே சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால்
எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையோ நீங்கள் நீட்டை வைத்துக் கொள்ளலாம், தேவையில்லை என்றால் அதற்கு விலக்கு அளிக்கப்படும், மாநில சுயாட்சி என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து மீண்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று கூட உச்ச நீதிமன்றத்தில் மோடி அரசிற்கு மிகப்பெரிய கொட்டு வைத்திருக்கிறார்கள். தவறு நடந்திருக்கிறதா இல்லையா, எத்தனை சதவீதம் தவறு நடந்திருக்கிறது என்பது பிரச்சனை இல்லை, 1% தவறு நடந்தால் கூட தவறுதான், நீங்கள் இன்று மாலைக்குள் பதிலை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நீட்டு வேண்டாம். நம்முடைய மாண்புமிகு ஆசிரியர் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நீட்டை ஒழிப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே புதியதாக பதவியேற்றிருக்கின்ற இடது பக்கம் வலது பக்கம் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவையும் துணைக்கு வைத்துக் கொண்டு நடக்கின்ற ஆட்சி எவ்வளவு நாட்கள் நடக்கும் என்று தெரியாது. இப்பொழுதே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஓட்டெடுப்பில் சிலர் கலந்து கொள்வார்களா, வெற்றி பெற முடியுமா, வெற்றி பெற்றால் எத்தனை மாதங்கள் இந்த ஆட்சி நீடிக்கும்? கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேறுவதற்கு இப்பொழுதே வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு, மோடி அரசு தமிழக மாணவர்களை, கிராமப்புற மாணவர்களை, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை வஞ்சிக்க வேண்டாம். நீட்டை உடனே அகற்றுங்கள். எப்பொழுது அந்தந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ அப்பொழுது அவரவர்கள் அந்த நீட்டை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி இந்த கண்டன உரைக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் அவர்களுக்கும் திராவிட கழகத்திற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த போராட்டம் தொடர வேண்டும், விடக்கூடாது, நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கலிப்பூங்குன்றன் அவர்கள் குறிப்பிட்டது போல நீட்டுக்கு எதிராக திராவிடர் கழகம் தொடர்ந்து பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றது. அத்தனை முன்னெடுப்புகளிலும் நானும் பங்கு கொண்டிருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் ஏற்பட்டதற்கு காரணமே தந்தை பெரியார் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக ஒரு மருத்துவ கல்லூரி நுழைவு குறித்த ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் தோற்றாலும் வீதியிலே வெல்வோம் என்று தந்தை பெரியார் வீதியிலே இறங்கினார். அதன் காரணமாக அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்தது. அது சமூக நீதி தொடர்பான ஒரு திருத்தமாகவும் அமைந்தது. இன்றைக்கு எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 முறை தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும் கூட அதை வலுக்கட்டாயமாக நம் மீது திணித்திருக்கிறார்கள். இந்த நீட்டு தேவைதான், அது அவசியம்தான், அதன் மூலமாக தான் தரமான மருத்துவ கல்வியை அளிக்க முடியும் என்று சொன்னவர்களுடைய முகமூடிகள் எல்லாம் இன்று கிழிந்து தொங்குகிறது. அவர்களுடைய முகம், அப்படி சொன்னவர்களுடைய முகம் இன்று மிக அசிங்கமான ஒரு கோர முகமாக அமைந்திருக்கின்றது. மத்திய சுகாதார அமைச்சர் சொல்கிறார், முதலிலே சொன்னார் நீட்டில் எந்த குழப்பமும் இல்லை என்று. அடுத்து சொன்னார் ஏதோ நடந்திருக்கின்றது, நாங்கள் அதை விசாரிக்கின்றோம் என்று சொன்னார். மூன்றாவதாக சொல்கிறார், யார் தவறு செய்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்கிறார். ஆனால் இவர்கள் யாருடைய வாழ்க்கையோடு விளையாடி இருக்கிறார்கள் என்றால், மிகுந்த பொருட்செலவுடன், மிகுந்த கனவுகளுடன் நீட்டுக்காக தயாரித்து எழுதி வெற்றி பெற முடியாமல் குறுக்கு வழியிலே சென்று சிலர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்ல அந்த இளம் மாணவிகளுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை
அறியாத கோர முகத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். சமீபத்திய நிகழ்வு என்னவென்றால், மொத்தம் 67 மாணவர்கள் நீட்டில் மொத்த மதிப்பெண் 720. 67 மாணவர்கள் 720 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். 23,33,997 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். இவர்களிலே 720 பேர் 67 மாணவர்கள் 720 மார்க்குகளை பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம். ஏனென்றால் கடந்த 2020 நீட் தேர்வில் மொத்தம் இந்த 720 மதிப்பெண்களை பெற்றவர்கள் வெறும் 3 மாணவர்கள் தான். ஆனால் இந்த ஆண்டு 67 மாணவர்கள் அந்த நிலையை பெற்றிருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே ஒரு தேர்வு மையத்தில் எழுதிய 11 நபர்களில் 8 பேர் மொத்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள் 11 பேர். அந்த 11 பேரில் 8 பேர் ஒரே தேர்வு மையத்தில் அந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள் என்பதும் அம்பலத்திற்கு வந்திருக்கிறது. தி ஆப்டிக்கல் மார்க் ரெக்கக்னிஷன் சீட், அதாவது அந்த மதிப்பெண்ணை கணினி வாயிலாக கணக்கிடக்கூடிய அந்த விடைத்தாள் அது கிழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் முழு காரணம் இந்த NTA என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியாக அமைந்திருக்கின்றது. திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த நீட்டில் குளறுபடிகள் இருப்பதனால நாங்கள் நீட்டு வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஒட்டுமொத்தமாக இந்த நுழைவுத் தேர்வே தவறானது என்று சொன்னார். மிக சரியான ஒரு நிலைப்பாடு. 12 ஆண்டுகள் கடுமையாக பள்ளிக்கல்வியை படித்து முடித்து அதில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றாலும் கூட இன்னொரு நுழைவுத் தேர்வு என்பது அவசியமில்லாத ஒன்று. அடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த நுழைவுத் தேர்வுகளை, அது மருத்துவ ரீதியான நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி, பொறியியல் ரீதியான இன்ஜினியரிங் அதற்கான நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இந்த பாஜக ஆட்சியில் நியாயமாக நேர்மையாக நடக்கவில்லை. அனைத்திலும் தில்லுமுள்ளுகள் நடந்திருப்பது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் 2021 நடைபெற்ற JEE நுழைவுத் தேர்வு, ஜாயின்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழலில் 800 மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். CBI ரஷ்யாவை சேர்ந்த மைக்கேல் சார்ஜான் என்பவரை இந்த JEE எக்ஸாமினேஷனுடைய அந்த சாஃப்ட்வேரை அவர் ஊடுருவி அதை சிதைத்தார், ஹேக் செய்தார் என்று கைது செய்திருக்கின்றார்கள். இந்த 800 மாணவர்கள் மட்டுமில்லாமல் ஏராளமான பேர், மொத்தம் 820 மாணவர்களில் இந்த தேர்வை தேர்வை நடத்தக்கூடிய முகமை 20 பேரை மட்டும்தான் தீபார் பண்ணிச்சு. அப்போ என்ன விஷயம்னா, அந்த 20 பேரை தவிர 800 பேர் இன்றைக்கி IIT போன்ற நிறுவனங்களில் இன்ஜினியரிங் படித்து வருகிறார்கள் என்பது இந்த நுழைவுத் தேர்வுகள் எவ்வளவு அபத்தமானவை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. சமீபத்தில் கடைசியாக வந்த செய்தி என்னவென்றால், UPSC, அதாவது IAS IPS போன்ற மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்புக்கான அந்த தேர்வுகளை ஒரு பாத் AI, இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவில் பல விஷயங்கள் செய்கிறார்கள். அதில் ஒன்று பாத் AI என்ற ஒரு அப்ளிகேஷன். அந்த பாத் AI UPSC தேர்வை எழுத வைத்தார்கள். அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யுது என்றால், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அந்த கருவி மொத்த UPSC தேர்வுலையும் முதல் மார்க்கு பெறுகிறது. இப்போ என்ன சந்தேகம் என்றால், நாளைக்கு இந்த நீட்டிலும் AI நுழையலாம். AI நுழைந்து
மாணவர்களுடைய மருத்துவ எதிர்காலத்தை சிதைக்கலாம். எனவே 12வது வகுப்பு தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய அடிப்படையிலே தான் மருத்துவமாக இருந்தாலும் சரி, பொறியியலாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். அது அல்லாமல் நுழைவுத் தேர்வுகள் என்று சொல்வது மாணவர்களுக்கு பயனளிப்பதல்ல. ஏற்கனவே இங்கு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டருக்கு முழுமையான பயனளிப்பதற்காக வேண்டிதான் இந்த நுழைவுத் தேர்வுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கார்ப்பரேட் அராஜகத்தையும் வீழ்த்த வேண்டும். நீட்டோ அல்லது வேறு என்ற நுழைவுத் தேர்வோ இல்லாத ஒரு தேர்வு நடத்துவது தான் மிகப்பெரிய இந்த நாட்டிலே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்கள், கிராமப்புற மாணவர்கள் இவர்களெல்லாம் பொறியியல் கனவையும் மருத்துவ கனவையும் நனவாக்க முடியும். அதற்காக தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி நேச சக்திகளுடன் சேர்ந்து தொடர்ந்து போராடும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.